அனைவருக்கும் வணக்கம். பருவதமலை டிஎன்பிஎஸ்சி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக உளவியல் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இதில் நுண்ணறிவு பரவல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 140ற்கு மேல் உள்ளவர்கள் நுண்ணறிவில் மேதைகள், ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க, 1% காணப்படுவாங்க. 120லிருந்து 139 வரை இருக்கக்கூடியவங்க மீத்திறன் மிக்க நபர்கள் இவங்க 5% காணப்படுவாங்க. 110 முதல் 119 வரை உள்ளவர்கள் திறன் மிக்கவர்கள் மொத்தம் 14% இருக்கும். 90 முதல் 109 வரை சராசரி திறன் படைத்தோர் இவங்க 60%. ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஹியூமன் அனைவரும் இதில் தான் வருவாங்க. அதனால் எதிர்பார்க்குற வினாவாக இருக்கும். 80 முதல் 89 வரை மெதுவாக கற்போர் இவங்களும் 14% இருப்பாங்க. 70 முதல் 79 வரை மந்தமானவர்கள் இவங்க 5% இருக்காங்க. அடுத்து இதுதான் எதிர்பார்க்குற வினா பேப்பர் 1. 50 முதல் 69 பேதையர், 25 முதல் 49 வரை மூடர்கள், 0 முதல் 24 வரை முட்டாள்கள். இவங்க 3 பேரும் சேர்த்து 1%. அதனால் இது எதிர்பார்க்குற வினாவாக இருக்கும். தெளிவாக பார்த்துக்கணும். அது நுண்ணறிவு ஈவு என்பது மன வயது பை கால வயது × 100. மன வயது பை கால வயது மாற்றி கொடுத்து கேட்குற வினாவாக இருக்கும். தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து நம்ம இதில் பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா, பள்ளி அடைவு வயது அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி அடைவு ஈவு என்பது அடைவு வயது பை கால வயது × 100. அடைவு வயது பை கால வயது இதை மாற்றி மேலே கொடுத்து சரியானது தவறானதுன்னு கேட்பாங்க. தெளிவுபடுத்தி. அடுத்து கல்வி ஈவு என்பது அடைவு வயது பை கால வயது × 100. அடைவு வயது பை கால வயது × 100. அடுத்து நாட்டம் ஆர்வம் பயிற்சி மூன்றும் இணைந்தது அடைவு ஊக்கம் ஆகும். அடைவு ஊக்கம். மனம் அளவிடுதல். இந்த மனம் அளவிடுதல் என்பது மனதில் நிறுத்தி வைக்கும் சொற்களை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் சொற்களின் எண்ணிக்கை பை கற்ற சொற்களின் எண்ணிக்கை இது பார்த்தோம்னா × 100. சொற்களின் எண்ணிக்கை பை கற்ற சொற்களின் எண்ணிக்கை × 100. இது எதிர்பார்க்கும். அடுத்து கற்றல் வலை கோடுபாடு. கற்றல் பாதை அல்லது வளைகோடு. இந்த படத்திலிருந்து ஒரு கொஷின். OA என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆரம்ப சுணக்கம். AB என்பது என்னன்னு பார்த்தோம்னா பலன் அதிகரித்தல். BC என்பது தேக்க நிலை. CD என்பது சீரான முன்னேற்றம். DE என்பது உச்ச அடைவு. EF என்பது தளர்வு அல்லது வளர்ச்சி. இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் எதிர்பார்க்கலாம். இல்லை படத்தை கொடுத்துட்டு AB என்ன CD என்ன அப்படின்றத 4 ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இது எதிர்பார்க்குற ஒரு வினா. அடுத்து மாஸ்லோ படிநிலை கோட்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாஸ்லோ படிநிலை கோட்பாடு. இந்த மாஸ்லோ படிநிலை எப்பவுமே கீழே இருந்து தான் மேலே கொண்டு போகணும். அதனால் இது எதிர்பார்க்கறதாக இருக்கும். 1 பார்த்தோம்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவை. இது என்னென்ன எதிர்பார்க்கணும்னா உணவு, நீர், காற்று, உறக்கம். இது படிநிலை தேவை 1. 2வது பாதுகாப்பு தேவை. உறைவிடம் உடை என்பது பாதுகாப்பு தேவை. 3வது அன்பு தேவை என்பது என்ன சொன்னால் சுற்றம், உறவு. இது அன்பு உரிமை தேவைன்னு சொல்லுவாங்க. 4வது தன்மதிப்பு தேவை. அறிவு, ஆற்றல். இது 2ம் தன்மதிப்பு தேவைன்னு சொல்லுவோம். 5வது அடைவு ஊக்கம். சாதனை படைத்தல் என்பது 5வது தேவையாகும். 6 அழகுணர்ச்சி. 7 தன்னிறைவு தேவை. இந்த 7ம் மாற்றி கொடுத்து சரியானது எது தவறானதுன்னு கேட்பாங்க. அல்லது ஆர்டர் வைஸ் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு மிக முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தேவை உயிரியல் தேவைன்னு இருக்கும். 2
அடுத்து வந்து பார்த்தோம்னா 3, 4, 5 சமூக உளவியல் தேவைன்னு இருக்கும். சமூக உளவியல் தேவை. இந்த இடத்துல அதே மாதிரி எடுத்திங்கன்னா முதல் 3ம் குறைபாட்டு தேவைன்னு இருக்கும். அடுத்து 4ம் வளர்ச்சி தேவைன்னு இருக்கும். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாஸ்லோ படிநிலை தேவை. இதில் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, நிறைய படிச்சிருப்போம் உளவியல். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மறக்கக்கூடிய டாபிக் 1 by 1 பார்க்கறதுனால இதிலிருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஒரு கொஷின் வந்தாவே நம்ம அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொள்ள முடியும். ஆசிரியர் பெருமக்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தெளிவாக பார்த்து வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி.